வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி ஹெல்த்தியான கிரேப் ஜூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ கிரேப்ஸ் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கு. இதில் ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கும். இது வந்து குடை ரோட்டில் வாங்கினது, ஸ்பாட்லேயே பறித்தது, ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது. அங்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ வாஷ் பண்ணிக்கிறலாம். ஒரு பாத்திரத்தில் வெதுவெதுப்பான கொஞ்சம் தண்ணி வச்சு கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு கிரேப்ஸ் எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சு நல்லா இப்படி வாஷ் பண்ணிக்கிறணும். எப்போயுமே கிரேப்ஸை இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஜூஸோ சாப்பிடணும். இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடி ஃப்ரெஷ்ஷாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ எடுத்துட்டோம். இப்போ இந்த கிரேப்ஸில் உள்ள காம்பு எல்லாம் ஆஞ்சிட்டு அந்த பழத்தை மட்டும் ஜாரில் போட்டு ஃபில்ட்ரு அதிலே போட்டிருக்கேன். ஜார்லேயே அப்படியே நம்ம கிரேப்ஸை போட்டு நான் 2 டைமாக அடித்து எடுத்துக்கிற போகிறேன். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்துருக்கேன், அதனால் 2 டைமாக போட்டு அடிச்சுக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே பறித்து போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 5 இல்லை ஒரு 6 அளவு மிளகு சேர்த்துக்கிறணும். அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கிறணும். இது எதுக்குன்னா தொண்டை கரகரப்போ சளி பிடிக்கவோ அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இருக்காது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேப்ஸ் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஜூஸ் போடுற முறை, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடயே ஜீனி வேணுன்றவங்க ஜீனி சேர்த்துக்கிறலாம். நான் ஜீனி சேர்க்கலை, நான் ஹனி சேர்க்குறதுனால ஜீனி சேர்க்கலை. இப்போ இது கூடயே ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கிறோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றாமல் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ போட்டாச்சு. இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். இப்போ நம்ம கிரேப்ஸை அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்க்காம தான் அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை ஊற்றிருக்கோம். இந்த மறுபடியும் இருக்கிற மிச்ச பழங்களையும் போட்டு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறலாம். இப்போ மறுபடியும் நம்ம பழங்களை போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதையும் இப்போ கிண்ணத்தில் ஊற்றிக்கிறலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னா நம்ம 4 பேருன்றதுனால 1/2 கிலோவுக்கு ஊற்ற தேவையில்லை. அப்படி வேணும்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம், தப்பில் எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் வந்து நம்ம பழங்களை அடித்த ஜார்லேயே ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அடித்து திருப்பியும் அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இது ஃபுல்லாக வேஸ்ட்டு, இது தேவையில்லை. இப்போ நம்ம இப்போ அடித்து எடுத்த ஜூஸ் இந்த அளவுக்கு இருக்குது. இதில் வந்து ஜீனி வேணுன்றவங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹனி தான், தேன் தான் சேர்க்க போகிறேன். நம்ம 4 பேருன்றதுனால தேனே ஓகே. இதில் வந்து பழமே நல்ல ஸ்வீட்டாக இருந்துச்சு, அதனால தேன் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இது நம்ம கிரேப்ஸோட தேன் கலந்து குடிக்கல, இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காக தான் இருக்கும். இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அடிக்கடி பண்ணுறது இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அதே மெத்தட்லேயே உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஜூஸை இப்போ வேறு கண்ணாடி கிளாஸ்க்கு மாற்றிக்கிறலாம். இப்போ கிளாஸில் ஊற்றியாச்சு. இன்னொரு கிளாஸ்லேயும் ஊற்றிக்கலாம். நம்மளோட சுவையான கிரேப் ஜூஸ் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.